பட்ஜெட் தாக்கலான உடனேயே கிட்டத்தட்ட 2% அதிகமாக நிப்டி ஆகட்டும், அதே போல மும்பை பங்குச்சந்தை ஆகட்டும், இரண்டுமே கடுமையாக சரிந்திருந்தது. முதலீட்டாளர்களுக்கு பல லட்சம் கோடி ரூபாய் நஷ்டம் என்பது ஏற்பட்டதாக எல்லாம் தகவல்கள் சொல்லப்பட்டு வந்த நிலையில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரும் ஒரு பக்கம் கடும் அமளி என்ற வகையில் போய்கொண்டிருக்கிறது. இன்னும் குடியரசுத் தலைவர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானமே தொடங்காமல் இருக்கக்கூடிய சூழலில் இனி அடுத்ததாக பட்ஜெட் மீதான விவாதம் என்பது தொடங்கும். ஆனால் அதற்குள்ளாகவே அமெரிக்க அதிபரின் இந்த பதிவும் பிரதமர் நரேந்திர மோடி ட்ரம்ப் இடையிலான இந்த பேச்சு என்பதும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மற்ற உலக நாடுகள் இதற்கு எவ்வாறு அவர்கள் எப்படி இதற்கு ரியாக்ட் செய்ய போகிறார்கள் என்பது மிக மிக முக்கியம். குறிப்பாக ரஷ்யா எத்தகைய முக்கியமான விஷயத்தை செய்ய போகிறார்கள் என்றதும் மிக முக்கியமான ஒரு விஷயம். தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடியும் அவரது சமூக வலைதள பக்கத்தில் மிக முக்கியமான அந்த பதிவை இட்டிருக்கிறார். அதை தான் நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். ட்விட்டர் சமூக வலைதள பக்கத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் ட்ரம்புடன் பேசியதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அவர் இட்டிருக்கக்கூடிய அந்த பதிவில், இன்று எனது அன்பு நண்பர் ட்ரம்ப் அவர்களுடன் பேசியது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது என்று அவர் பதிவிட்டிருக்கிறார். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்கு இனி 18% வரி குறைக்கப்படும் என்று அமெரிக்கா முடிவெடுத்திருப்பது தனக்கு பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த அற்புதமான அறிவிப்பிற்காக இந்தியாவின் 1.4 பில்லியன் மக்கள் சார்பாக அதிபர் ட்ரம்புக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அதைத்தான் தற்பொழுது மிக முக்கியமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்பொழுது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் இந்த பேச்சை உறுதிப்படுத்தியிருக்கிறார். அமெரிக்க அதிபர் ட்ரம்புடனான பேச்சு என்பது இந்திய பிரதமராலும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டிருப்பது என்பதுதான். தற்பொழுது இன்னொரு மிக முக்கியமான செய்தி என்பது வந்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்புடன் பிரதமர் நரேந்திர மோடி பேசியதை அவர் தற்பொழுது உறுதிப்படுத்தி இருக்கிறார். இது தொடர்பாக தனது சமூக வலைதள பக்கத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்தியில் அமெரிக்க அதிபர் ட்ரம்புடன் பேசியது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது என்று அந்த பேச்சை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்கு இனி 18% வரி குறைக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முடிவெடுத்திருப்பது தனக்கு பெருமகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த அற்புதமான அறிவிப்புக்காக இந்தியாவின் கிட்டத்தட்ட 1.4 பில்லியன் மக்கள் சார்பாகவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி அந்த பதிவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மிக மிக முக்கியமான செய்தி. இந்த தருணத்திற்கான வெறும் இந்தியாவிற்கான செய்தியாக மட்டுமில்லாமல் சர்வதேச அளவிலான மிக முக்கியமான செய்தியாகத்தான் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி இட்டிருக்கக்கூடிய அந்த பதிவில் 2 பெரிய பொருளாதாரங்களும் மிகப்பெரிய ஜனநாயக நாடுகளும் இணைந்து செயல்படும் பொழுது அது நமது நாட்டு மக்களுக்கு பலனளிப்பதுடன் பரஸ்பர நன்மை பயக்கும் ஒத்துழைப்பிற்கான மகத்தான வாய்ப்புகளை திறந்து விடுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான உறவில் கடுமையான விரிசல்கள் ஏற்பட்டிருந்த சூழலில் தற்பொழுது 2 நாட்டு பொருளாதாரங்களும் மிகப்பெரிய ஜனநாயக நாடும் இணைந்து செயல்படும் பொழுது அது பரஸ்பரம் அந்தந்த நாடுகளின் மக்களின் நல்வாழ்வுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை திறந்து விடுகிறது என்ற மிக முக்கியமான மிகப்பெரிய வார்த்தையை பிரதமர் நரேந்திர மோடி பயன்படுத்தி இருக்கிறார். உலக அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்புக்கு அதிபர் ட்ரம்ப் தலைமைத்துவம் மிகவும் முக்கியமானது என்றும் அவர் பாராட்டியிருக்கிறார். உலக அமைதி தொடர்ச்சியாக நிலவ வேண்டும் என்றால் அதற்கு ட்ரம்பின் தலைமை என்பது மிகவும் முக்கியமானது. அது மட்டுமில்லாமல் ஸ்திரத்தன்மையுடன் இருப்பதற்கும் இந்த தலைமை ரொம்பவும் முக்கியமானது என்ற மிகப்பெரிய பாராட்டுகளையும் ட்ரம்ப் அவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். அமெரிக்கா எடுத்து வரக்கூடிய அமைதிக்கான முயற்சிகளுக்கும் தனிப்பட்ட முறையில் ட்ரம்ப் அவர்கள் எடுத்து வரக்கூடிய முயற்சிகளுக்கும் இந்தியா முழு ஆதரவாக இருக்கிறது என்ற மிக முக்கியமான விஷயத்தை தற்பொழுது அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஏற்கனவே அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு எதிரான நிறைய விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக வெனிசுலா நாட்டை அவர் ஆக்கிரமித்த விவகாரம், மற்ற விஷயங்கள் எல்லாம் பெரிய அளவில் சர்ச்சைக்குரியதாக இருக்கக்கூடிய சூழலிலும் ஈரானுக்கு எதிரான போர் மேகங்கள் என்பது கடுமையாக சூழ்ந்திருக்கக்கூடிய சூழலிலும் உலக அமைதிக்கு ட்ரம்ப் அவர்களின் தலைமைத்துவம் மிகவும் முக்கியமானது என்ற ஒரு பாராட்டை பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். மேலும் நமது கூட்டாண்மை முன்னோடி இல்லாத உயரங்களுக்கு கொண்டு செல்ல அவருடன் நெருக்கமாக பணியாற்ற ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கிறேன் என்றும் சொல்லியிருக்கிறார்.